இவங்க தான் அந்த உலகத்திலேயே பேபிஸை போட்டோ எடுக்கிறது ரொம்ப எக்ஸ்பெக்ட் ஆன ஆளு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேபியை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த போட்டோவுக்கு தேவையான எல்லா மேக்கப் ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு அதை எந்த போஸ்ட்ல கரெக்டா வைக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டா வச்சுட்டு பேபிஸோட பேரண்ட்ஸ் எப்படி சொல்றாங்களோ அதே மாதிரி இவங்க போட்டோ எடுத்து காட்டுறாங்க. சோ இவங்க எடுக்கிற போட்டோஸ் எல்லாமே பேரண்ட்ஸை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கு. சோ அதனால இவங்க வேர்ல்டு வைடா ரொம்ப பாப்புலரான பேபி சிட்டர் போட்டோகிராஃபரா இருக்காங்க. வருங்காலத்துல டைல்ஸ் கம்பெனி எல்லாத்தையும் மூடிட்டு இவங்க கிட்ட போக வேண்டியதுதான். இவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு டைல்ஸ் போடாம பெயிண்ட் வச்சு கீழே டிசைன் பண்றாங்க. இது டைல்ஸ் மாதிரி பாலிஷா வராது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி பெயிண்ட ஊத்தி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு மேல ரெசினை ஊத்தி நல்லா பாலிஷ் பண்றாங்க. இது டைல்ஸோட ரொம்பவே பெட்டரா இருக்கு. வறண்ட நிலத்துல இருக்க மக்கள் அவங்களுக்கு தேவையான தண்ணியை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? முதல்ல ஒரு பொந்துல கொஞ்சோண்டு தானியத்தை போடுறாங்க. அந்த தானியத்தை தேடி வர குரங்கு கையை விட்டு கை உள்ள மாட்டிக்குது. அந்த குரங்கை பார்த்த மக்கள் அதை பிடிச்சி ஒரு மரத்துல கட்டி வச்சுட்டு அதுக்கு பக்கத்திலேயே கொஞ்சோண்டு உப்பை போடுறாங்க. அந்த குரங்கு பசி தாங்காம பக்கத்துல இருக்க உப்பு எடுத்து சாப்பிடுது. உப்பை சாப்பிட்டதுல அதுக்கு தண்ணி தாகம் அதிகமா எடுக்கும்போது அந்த குரங்க அவித்து விடுறாங்க. அது பக்கத்துல இருக்க யாருக்கும் தெரியாத நீர்நிலைகளை கண்டுபிடிச்சு அங்க போய் தண்ணி குடிக்குது. அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த மக்கள் அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த தண்ணியை அவங்க சேமிச்சுக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க. காடுகள்ல தீ பத்திக்குச்சுன்னா அதை அணைக்கிற ஃபயர் ஃபைட்டர்ஸ் விமானங்கள்ல எப்படி தண்ணீரை நிரப்புறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரியான விமானங்களை ஆத்துக்கு மேல பறக்க விட்டு அது மூலமா ஒரு நிமிஷத்துல கிட்டத்தட்ட 1000 லிட்டர்ல இருந்து 5000 லிட்டர் தண்ணியை உருகிறாங்க. இந்த தண்ணியை தான் தீ பத்தி இருக்கிற காடுகள் மேல தெளிச்சு தீய அணைக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க. இந்த நாட்டில் நீங்க கார் ஓட்டி லைசன்ஸ் வாங்குறது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டு பண்றதுக்கு சமம். ஐரோப்பா நாடுகள்ல பாத்தீங்கன்னா ஒரு வழுக்கிற பனித்தரையில காரை ஓட்ட சொல்லுவாங்க. ஒரு வாட்டி அந்த கார் சறுக்குனா கூட நீங்க ஃபெயில் ஆயிடுவீங்க. இவங்க எதுக்கு இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐரோப்பா நாடுகள்ல முக்காவாசி டைம் ரோடு பனியால தான் கவர் ஆயிருக்கும். சோ அந்த டைம்ல கார் ஓட்டுனீங்கன்னா ஈஸியா சறுக்கிடும். அதனாலதான் இந்த மாதிரியான ட்ரைனிங்க வச்சிருக்காங்க. இந்த பொண்ணு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு பால் மாதிரி இருக்கிற ஒரு சாக்லேட் டெசர்ட் ஆர்டர் பண்றாங்க. அதுல வெயிட்டர் சூடான பாலை ஊத்த அந்த சாக்லேட் பாலுக்குள்ள என்ன இருக்குன்ட்டு இந்த பொண்ணு ரொம்ப ஆச்சரியத்தோட பாக்குறா. பாலோட சூடு தாங்காம அந்த சாக்லேட் பால் உடஞ்சி உள்ள போயிடுது. ஆனா அந்த சாக்லேட் பாலுக்குள்ள ஒண்ணும் இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு சோகமா இல்லாம சிரிச்சுக்கிட்டே இருக்கா. அந்த பொண்ணு அந்த சாக்லேட் சூப்பை குடிக்க போறேன்ட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கா. இந்த பொண்ணு மாதிரியே உங்களுக்கும் டெசர்ட் பிடிக்குன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிருங்க. இந்த பசங்க 2 முயலுக்கும் ஒரு ஆமைக்கும் போட்டி வைக்கிறாங்க. நமக்கு சொன்ன கதையில எல்லாம் ஆமை முயலை விட வேகமா போய் ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிதான் இங்கேயும் நடந்திருக்கு. இந்த 2 முயலும் ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு இடத்துல போய் நின்னுடுது. ஆனா அந்த ஆமை தன்னோட விடாமுயற்சியை கைவிடாம கடைசி வரைக்கும் போய் ஜெயிச்சிடுது. பறக்கும் போதே ஹெலிகாப்டர்ல ஃபியூல் தீர்ந்து போயிட்டுனா எப்படி ஃபில் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபில் பண்ணிருக்காங்க. இந்த ஆர்மி ஹெலிகாப்டர்ல பறக்கும் போதே ஃபியூல் தீர்ந்து போயிருக்கு. ஸோ அதனால இன்னொரு ஹெலிகாப்டர் மூலமா ஒரு பைப்பை கனெக்ட் பண்ணி அது மூலமா ஃபியூலை ரீஃபில் பண்றாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஓரியோ பிஸ்கட்ல எதுக்காக இந்த மாதிரி டிசைன்ஸ் போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஓரியோ பிஸ்கட் பிடிக்குன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம எல்லாரும் ஓரியோ பிஸ்கட் சாப்பிடும்போது அந்த ஓரியோ பிஸ்கட்ல இந்த மாதிரியான டிஃப்ரெண்டான டிசைன்ஸ் நிறைய போட்டிருப்பாங்க. இது ஆக்சுவலா நம்மள அட்ராக்ட் பண்றதுக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா அதுதான் கிடையாது. இந்த மாதிரி டிசைன்ஸ்னால தான் ஓரியோ பிஸ்கட்டை மில்க்ல முக்கி சாப்பிடும்போது அது அதிகப்படியான மில்கை சக் பண்ணி வச்சுக்குது. ஸோ இதுக்காக தான் இந்த மாதிரியான டிசைனை கொடுத்துருக்காங்க. நம்ம ஊரு பொட்டிக்கடையில விற்கிற இந்த பல்ஸ் மிட்டாய் கிட்டத்தட்ட 8 மாசத்துல 1000 கோடி சம்பாரிச்சிருக்காங்க. இவங்க மார்க்கெட்ல இருக்க எல்லா புளிப்பு மிட்டாயோட ரொம்ப யூனிக்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மாங்காயில யூஸ் பண்ணி சாப்பிடுற உப்பு காரம் இதெல்லாம் ஒரு மசாலா மாதிரி மேக் பண்ணி அந்த மிட்டாயோட நடுவுல வச்சிருக்காங்க. இந்த மிட்டாய் கரைய நடுவுல இருக்க அந்த மசாலா நாக்குல பட்டு ஃபென்டாஸ்டிக்கா இருக்கும். இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் இவங்க மார்க்கெட்ல ஒரு தனியான ஒரு இடத்தை பிடிச்சிருக்காங்க. கைஸ், உங்களோட கடைக்கு கஸ்டமர்ஸ் அதிகமா வரமாட்டாங்களா? அப்ப இந்த ஷாப் ஓனர் பண்ற மாதிரி பண்ணுங்க. இவர் என்ன பண்றாருன்னா பக்கெட்ல தண்ணி பிடிச்சி அவர் கடைக்கு முன்னாடி போற ஆட்கள் மேல தண்ணி ஊத்துறாரு. அதனால இவர் அடிக்கிறதுக்கு துரத்திட்டு வராங்க. வரும்போது இவர் என்ன பண்றாருன்னா கடைக்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு கேமரா முன்னாடி சொல்றாரு, என்னோட கடையில இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் குவாலிட்டியா இருக்கும், பாருங்க என்னோட ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு எவ்வளவு கூட்டம் இருக்குன்ட்டு அப்படின்னு சொல்லி மார்க்கெட் பண்றாரு. நீங்களும் ஒரு பிசினஸ் பண்ணி அதுக்கு கஸ்டமர்ஸ் அதிகமா வரமாட்டாங்கன்னா இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி கமெண்ட்ல சொல்லுங்க. படத்துல எல்லாம் புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நார்மலா இருக்கிற கிளாஸ் மாதிரி இருக்கும், ஆனா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அது எவ்வளவு தடிமனா இருக்குன்ட்டு. கிட்டத்தட்ட 1ல இருந்து 18 கிளாஸை ஒன்னோட ஒன்னு சாண்ட்விச் மாதிரி அடிக்கிதான் இந்த புல்லட் ப்ரூஃப் கிளாஸை உருவாக்குறாங்க. இந்த மாதிரி வீடியோவை சோசியல் மீடியாவில் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. எதுக்கு இந்த மாதிரி ஒரு கவரில் தண்ணியை கட்டி வயலில் போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி வயலில் கவரை கட்டி போடும்போது தண்ணி அதிகப்படியான மண்ணை அரிச்சிட்டு போகிறது தடுக்கப்படுது. அதனால தான் விவசாயிகள் இந்த மாதிரியான கவரை கட்டி தண்ணீர் போகிற பாதையில் போடுறாங்க.
இந்த பொண்ணு 1 மணி நேரத்துக்கு ஒரு ஸ்ட்ராபெரி தோட்டத்தை ஏலத்துக்கு எடுக்கிறா. அவ ஸ்ட்ராபெரி சாப்பிடணும்ட்டு ஆசையா எல்லா ஸ்ட்ராபெரி பழத்தையும் பறிக்கிறா. ஆனா அங்க இருக்கிற பாதி ஸ்ட்ராபெரி பழம் அழுகின்னு இருக்கு. சோ அதனால வேகமா எல்லா ஸ்ட்ராபெரியும் பறிக்கிறா. அதனால கூட ஃபில் ஆனதுனால இன்னொரு கூட எடுத்து பறிக்கிறா. இவளுக்கு நஷ்டம் ஆக கூடாதுன்ட்டு பக்கத்துல இருக்க இவ ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிட்டு எல்லா ஸ்ட்ராபெரியும் பறிக்க சொல்றா. காய்ஸ், இந்த மனுஷன் பண்ற வேலையை யாராலையும் பண்ண முடியாது. இவரு கரெக்டா அந்த ஸ்டீல் காயில் வர நேரத்துல அதை பிடிச்சி ரோல்ல ஃபிட் பண்ணணும். அப்படி ஃபிட் பண்ணலனாக்கா அது எங்கேயாச்சும் போய் ஒட்டிக்கும். அது மட்டும் இல்லாம இதுல ஒரு கேர்லெஸ்ஸா இதை ஹேண்டில் பண்ணாக்கா அவர் மேல பட்டு கொப்பளிச்சு போறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க மனுஷன் ஒரு ஸ்குட்டோட இங்க் எடுத்து அவரோட கை ஃபுல்லா தேய்ச்சிக்கிட்டாரு. ஒன்ஸ் அதை கை ஃபுல்லா தேய்ச்சதுக்கு அப்புறம் கழுவுனா சீக்கிரம் போயிடும் அப்படின்னு நினைச்சிட்டு கழுவி இருக்காரு. ஆனா அது போகல. அதனால இவரை ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு அவங்க கேட்கும்போது டாக்டர் சொல்லியிருக்காரு, இது அதுவா போற வரைக்கும் நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே தலைவர் சோகமாயிட்டாரு. இந்த வீடியோல கருப்பா இருக்குல்ல, இது 40 வருஷமா சிகரெட் பிடிச்ச ஒரு மனுஷனோட நுரையீரல். இந்த நுரையீரல் சுருங்கி விரியறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படும். ஆனா இந்த நுரையீரலை ஹெல்த்தியா இருக்கிற ஒரு நுரையீரலோட கம்பேர் பண்ணும்போது ஹெல்த்தியா இருக்கிற நுரையீரல் ரொம்ப பெருசா சுருங்கி விரியும். ஆனா 40 வருஷமா சிகரெட் பிடிச்ச ஒரு மனுஷனோட லங்ஸ் சுருங்கி விரியறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படும். இந்த வீடியோவை சிகரெட் பிடிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது நடமாடும் கோழிப்பண்ணை. இந்த கோழிப்பண்ணையில என்ன பண்ணுவாங்கன்னா சோலார் பவர் மூலமா இந்த கோழிப்பண்ணை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகி அதுல இருக்க கோழிகள்லாம் ஹெல்த்தியா சாப்பிட்டு வளருது. இந்த கோழிப்பண்ணைக்கு மேல இருக்கிற கூரை மட்டும் தான் இருக்கும், கீழே தளங்கிறதே ஒண்ணு கிடையாது. ஏன்னா இதுல வளர்ற பிராய்லர் கோழி எல்லாம் ஹெல்த்தியா இருக்கிற ஃபுட்டை சாப்பிட்டு வளரணுங்கிறதுக்காக இயற்கையாவே இந்த மாதிரி விட்டுருவாங்க. இந்த பையன் எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி வாழைக்காயை வெட்டி நிலத்துல போடுறான்னு உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா இந்த மாதிரி பண்றதுனாலதான் வாழை மரம் வளருது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தா அதுதான் தவறான செயல். ஏன்னாக்கா வாழை மரம் இந்த மாதிரி வாழைக்காயை வெட்டி போட்டெல்லாம் வளராது. அது நார்மலா இந்த மாதிரி வாழைக்கட்டையை ஊனி வைக்கிறதுனால வளருது. அப்படி இல்லைன்னா அதுக்கு பக்கத்துல இருக்க இந்த சின்ன சின்ன கண்ணை புடுங்கி வைக்கிறதுனால வளருது. பின்ன எதுக்கு இந்த பையன் இந்த மாதிரி வாழைக்காயை வெட்டி போடுறானாக்கா வாழைக்காயில மெக்னீசியம், பொட்டாசியம், கால்சியம் இந்த மாதிரி சத்து அதிகமா இருக்கிறதுனால இது நிலத்துக்கு ரொம்பவே நல்ல உரமா இருக்கு. இந்த பொண்ணுக்கு ஓசிடி பிரச்சனை இருக்கிறதுனால கடையில போயிட்டு ஒரு லேஸ் பாக்கெட் வாங்கி அதுக்கு மேல ஜெம்ஸ் அதிகமா இருக்குங்கிறதுக்காக சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கு சென்டரா கட் பண்ணிட்டு அதுல இருக்க லேஸை கையால எடுத்தா ஜெம்ஸ் பரவும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டிஷ்யூ பேப்பரை கையில ஃபிங்கர் கிளவுஸ் மாதிரி ரெடி பண்ணி அது மூலமா எடுத்து சாப்பிடுறா. நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணுவீங்களான்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த நாய் வீட்டை விட்டு வெளியில வரும்போது அவங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்க படிக்கட்டு வழியா நடந்து வர மாதிரி இருக்கும். ஆனா இது உண்மையாவே படிக்கட்டு கிடையாது. இது இந்த வீட்டு ஓனர் வரைஞ்சு வச்சிருக்க ஒரு இல்யூஷன். அந்த இல்யூஷன் மேல இவர் தண்ணி ஊத்தினோடனே அது நார்மலா மாறிடுது. இந்த பொண்ணு அடிக்கிற வெயில் தாங்காம ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற ஒரு ஐஸ் எடுத்து சாப்பிடுறாங்க. அந்த ஐஸை வாயில வச்சோடனே அதோட டேஸ்ட் தாங்காம உடம்பே செலுத்து போயிடுது. சரி இது என்ன ஐஸ் அப்படின்ட்டு கவர் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது இது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஐஸ் அப்படின்ட்டு. விலை எவ்வளோன்ட்டு அந்த ஐஸ்கிரீமோட கவரை பாக்குறாங்க. விலை 10,000 ரூபாயா இருக்கு. ஆனா அந்த பொண்ணுகிட்ட 2,000 ரூபா தான் இருக்கு. இந்த பையன் முடிவெட்ட கடைக்கு போனப்போ அவனோட தலையில ஏதோ ஒண்ணு தட்டுப்படுதுன்ட்டு முடிவெட்டுறான்னு ஒரு ஊசி எடுத்து அவன் தலைய குத்தி பார்க்கும்போது அங்க அடிபட்டு சொட்ட விழுந்த இடத்துல ஹேர் பேட்சை வச்சு ஒட்டியிருந்தாங்க. அதை டேமேஜ் பண்ணிட கூடாதுன்னு தான் இந்த முடிவெட்டுறான்னா தனியா பிச்சு வச்சிருக்காரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி தலையில தழும்பு இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இந்த பொண்ணு பஸ் எடுக்க லேட்டானதுனால கொற்ற மலையை செருப்பை கையில எடுத்துட்டு ஓடி வந்து பஸ்ல ஏறா. பஸ்ல ஏறினவுடனே அவளோட கெட்ட நேரம் அவ வலிக்கு கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்ததும் மேல அடிபட்டிருக்கா என்னன்னு பார்க்காம அவளோட டிரைவர் சீட்ல உட்காந்து பஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டா. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பொண்ணோட கேரக்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் தன்னோட வீட்டில் உள்ள பண பிரச்சனை காரணமா இந்த ட்ரக்கை டே நைட்டா ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பகல் நேரம் ஃபுல்லா ஒய்ஃப் ஓட்டுவாங்க, நைட் நேரத்துல ஹஸ்பண்ட் ஓட்டுவாங்க. இப்படி இவங்க கடினமா உழைக்கிறதுனாலதான் இவங்க வீட்டில் உள்ள பண பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போகுது. இவங்களோட கடினமான உழைப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி கடினமா உழைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. காய்ஸ், இந்த இடத்துல ஆர்மி சோல்ஜர்ஸ் நிறைய பேர் தூங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஆர்மி அதிகாரி அங்க வந்து எல்லாரும் தூங்கும்போது கூட சண்டைக்கு தயாரா இருக்காங்களா அப்படின்ட்டு செக் பண்றாரு. அவரு அங்க இருக்கிற ஒரு கன்னை புடுங்கும் போது அவரு டக்குன்னு அலர்ட் ஆகி கண்ணை முழிச்சுக்கிறாரு. அதே மாதிரி இன்னொரு பர்சன்ட்ட போயிட்டு அதே மாதிரி கன்னை புடுங்கலான்ட்டு ட்ரை பண்றாரு. அவரும் டக்குன்னு அலர்ட் ஆகி முழிச்சுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் தான் ஆர்மிஸ்ல அதிகமா கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம தூங்கும்போது கூட நம்ம அலர்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. காய்ஸ், இந்த மரத்தை குலுக்கணுன்னே அது ஒரு பாஸ்கெட்டா மாறிடுது. இதே மாதிரி டிஃப்ரெண்டான யூனிக்கான திங்ஸ் எல்லாம் இந்த சீனாவில் இருக்க இந்த பையன் மேக் பண்றான். இவன் இது மட்டும் இல்லாம மரப்பொருளை வச்சு சின்ன சின்ன பாஸ்கெட், அது மட்டும் இல்லாம நம்ம யூஸ் பண்ற ஸ்டோரேஜ் கண்டெய்னர், சாரு, டெக்கரேஷன் பொருள் எல்லாம் அதிகமா பண்றான். ஃபாரினர்ஸ் இவன் கடைக்கு வந்தாக்கா இந்த பொருள் எல்லாம் அதிக விலை கொடுத்து வாங்கிட்டு போறாங்க. அதனாலேயே சீனாவில் இவன் ஒரு யூனிக்கான பர்சனா தெரியுறான். உங்களுக்கு இவன் பண்ற திங்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.
காய்ஸ், இந்த குட்டி பொண்ணு மேல இருந்து ஊத்துற அருவி தண்ணியை தொட போவா. ஆனா தொடும்போது அந்த இடத்துல அந்த அருவி தண்ணி மறைஞ்சு போயிடும். ஆக்சுவலா இந்த ஃபவுண்டைன் சீனாவில் கட்டப்பட்ட ஒரு யூனிக்கான ஃபவுண்டைன். இது பார்க்கும்போது மேல இருக்கிற தண்ணி அப்படியே மாயமா மறைஞ்சு போற மாதிரி இருக்கும். ஆனா இங்க எந்த தண்ணியுமே மறைஞ்சு போகல. ஏன்னா மேல இருந்து கொட்டுற அருவி கீழே ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கிட்ட வந்தோடனே அங்க இருக்கிற ஓட்டம் மூலமா மறுபடியும் தண்ணி அப்சர்வ் ஆகி மறுபடியும் மேலே இருந்து மறுபடியும் கீழே கொட்டுறதுக்கு போயிடுது. இதே மாதிரி அருவி உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. காய்ஸ், இந்த தாத்தா இவரோட கடையில இந்த ஒரு சின்ன ட்ரிக் பண்ணதுனால இவரோட வியாபாரம் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. இவர் என்ன பண்ணிருக்காருனாக்கா, சட்டை மாதிரி இருக்கிற ஒரு டிரான்ஸ்பரண்டான ஸ்கிரீனை அவரோட கடையில வச்சிருக்காரு. அதனால சட்டை தைக்கிறதுக்காக வர்ற பீப்புள்ஸ் அந்த சட்டையோட பேட்டர்னை சட்டையா தச்சா எப்படி இருக்குன்ட்டு இங்கேயே பாத்துக்கலாம். ஸோ இது மூலமா அந்த சட்டையோட பேட்டர்ன் அவங்களுக்கு கரெக்டா மேட்ச் ஆனிச்சுன்னா அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. காய்ஸ், இந்த பொண்ணு கையில இருக்கிற ஒரு தண்ணியை ஒரு ஸ்டீல் பிளேட் மேல ஊத்தினோடனே அது மேல இருக்கிற பெயிண்ட் எல்லாம் அப்படியே உறிஞ்சு வந்துருது. ஆக்சுவலா இது ஒரு பெயிண்ட் உரிக்கிறதுக்காக உருவாக்குன கெமிக்கல். இதை எந்த ஒரு பொருள் மேல ஊத்தினாலும் அந்த பொருள் மேல இருக்கிற பெயிண்ட் அப்படியே உறிஞ்சு வந்துடும். இதே கெமிக்கலை தான் நைல் பாலிஷ் ரிமூவர்ல யூஸ் பண்ணுவாங்க. மெயினா இந்த ப்ராடக்ட் கார் பைக்கை மாடிஃபிகேஷன் பண்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பையன் என்ன பண்றானாக்கா, அவங்க அக்கா தூங்கிட்டு இருக்க நேரத்துல அவங்க அக்காவோட காலில் பலாப்பழ முள்ளெல்லாம் கட்டி வச்சிடறான். அது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட பலாப்பழ முள்ள கொண்டாந்து ஒரு பந்து மாதிரி செஞ்சு அவங்க அக்காவோட தலைக்கு நேரம் கட்டி விட்டுறான். அதை அறுத்து கீழே விடலான்னு பார்க்கும்போது அவங்க அப்பா வந்து அதை பிடிச்சிட்டு எதுக்கு உங்க அக்காவுக்கு தொல்லை கொடுக்குற அப்படின்னு கேட்கும்போது அந்த பையன் சொல்றான், அப்பா நேத்து நீங்க வாங்கிட்டு வந்த எக்ஸ்பென்சிவான ட்ரிங்கை ஃபுல்லாவே அக்கா குடிச்சிட்டா அப்படின்னு. அப்ப நீ பண்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முள்ள அக்கா மேல போட்டுறாரு. போட்ட உடனே அக்கா வழியில துடிச்சு தம்பி தான் பண்ணிருப்பான் அப்படின்ட்டு தம்பி அடிக்க வராங்க. ஆனா காலில் கட்டியிருந்த முள்ள பார்க்காம கீழே வச்சு அந்த அக்காவுக்கு ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிடுது. அக்கா மறுபடியும் தம்பியை பழி வாங்கி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தம்பி தூங்கும் போது தம்பியோட காலில் பலாப்பழம் முள்ள கட்ட போறான். ஆனா கட்டினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது தம்பியோட கால் இல்ல அவங்க அப்பாவோட காலுன்ட்டு. ஆக்சுவலா இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க வேலை தான் சீனா, கொரியா, ஜப்பான்லயே ரொம்ப போரிங்கான வேலை. அது மட்டும் இல்லாம ரொம்ப அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வேலையும் கூட. இதுல என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, பெரிய பெரிய பாறைகளை உடைக்கிற சுரங்கத்துக்கு கீழே இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு பல மணி நேரம் அங்க கீழே வர கற்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த கற்கள்ல ஒரு கல் மட்டும் ரொம்ப தனித்துவமா எக்ஸ்பென்சிவா இருந்துச்சுனாக்கா அதை மட்டும் தனியா கலெக்ட் பண்ணி வச்சிருக்கணும். ஏன்னாக்கா இந்த மாதிரியான கற்கள் கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய்க்கு விற்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. இந்த மனுஷன் கரடியோட இடுப்பை அளவெடுக்க போகும்போது அது இவர் கட்டி தான் பிடிக்க வரான்னு நினைச்சு அந்த கரடி கட்டி பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா கரடியெல்லாம் நம்மளை கடிக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா இந்த மாதிரியான கரடிகளை குட்டிலேருந்து வளர்க்கும் போது நம்ம வீட்டுல எப்படி நாய் பூனை எல்லாம் வளர்க்குறோமோ அதே மாதிரி இந்த மாதிரி கரடிகளை குட்டிலேருந்து வளர்த்தாலே அது நம்ம மேல அதிக பாசத்தோட இருக்குமா. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல நாய் பூனை எல்லாம் எப்படி சேட்டை பண்ணுதோ அதே மாதிரி இந்த கரடி குட்டிகளும் ரொம்பவே கியூட்டாவே சேட்டை பண்ணுன்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு நாய் பூனை எல்லாம் பிடிக்கும்னாக்கா இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதனாலதான் பணக்காரங்க வீட்டுல இன்கம் டாக்ஸ் ஆபீசர் வந்தாக்கா எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. இவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா, வீடு கட்டும் போதே நிறைய பணம் செலவழிச்சு இந்த மாதிரியான ஹிடன் ரூம்ஸ் அதிகமா கட்டி வச்சிருப்பாங்க. இது மூலமா இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் யாராச்சும் வந்து செக் பண்ணா கூட அவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. இந்த வீடியோவை பணக்காரனா இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம வீடியோவை லைக் பண்ணிருங்க. இதனாலதான் ஹோட்டல்ல இந்த மாதிரி சர்வ் பண்ணக்கூடாது. இந்த வெயிட்டர் பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல ஸ்கேட் போர்ட்ல வந்து எல்லாருக்கும் ஃபுட்டை சர்வ் பண்ணிருக்காரு. ஆனா இந்த வெயிட்டருக்கு முதல் நாளுங்கிறதுனால இவருக்கு பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழுந்து அவர் வச்சிருந்த சாப்பாடு எல்லாமே கீழே கொட்டிட்டு, அது மட்டும் இல்லாம அவர் கையில கூட கொட்டி கை ரொம்ப வெந்து போயிட்டு. ஆனா இவர் மனசை தளர விடாம அடுத்த நாளே இதை மாஸ்டர் பண்ணி பர்ஃபெக்டா பண்ணி முடிச்சு எல்லாரையும் ஆச்சரியப்படுத்திட்டாரு. இந்த மனுஷனுக்கு டாக்டர் வச்சிருந்த செயற்கையான கால் சரியா பொருந்தாததுனால இவருக்கு சூட் ஆகுற மாதிரியான ஒரு செயற்கையான காலை இவரே தயார் பண்றேன்ட்டு ஒரு மரத்தை அவர் சைஸுக்கு வெட்டி அதை மிஷின்ல இழைச்சி அவருக்கு பொருந்துற மாதிரியான காலை அவரே ரெடி பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம அது உண்மையான கால் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ஸ்ப்ரிங்கையும் செட் பண்ணிட்டாரு. இது மூலமா அவரு ஈஸியா நடக்க முடியுது.